ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பஸ் கேம் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் எப்படின்னா, இப்போ வந்து ஆளுங்களெல்லாம் ஏற்றி கொண்டு போய் இன்னொரு பஸ் ஸ்டாப்லேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாப்பில் விடணும். அந்த மாதிரி கேம் தான் அது. இப்போ நம்ம ப்ளே கொடுத்துடலாம் வாங்க. இந்த கேம் நல்லாயிருக்கும். நம்ம பஸ்ஸை வந்து ட்ரைவ் பண்ணலாம் வாங்க, பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கேமுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ வந்து இவன் தான் நம்ம இது நம்ம பஸ்ஸு வந்து இங்கே நிற்கிது. இங்கே நம்ம பஸ்ஸும் இங்கே நிற்கிது பாருங்கள். இதுதான் நம்ம பஸ்ஸு. இதுதான் நம்ம பஸ்ஸு. நம்ம வந்து இங்கே பாருங்கள், ஓடிடலாம், ஓட முடியும், டான்ஸ் ஆட முடியும். இங்கே பாருங்கள் டான்ஸு. கேமரா மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இப்போ நம்ம கேமரா மாற்றினா இங்கே பாருங்கள் இப்படி மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து இப்படி மாற்றிக்கலாம், அப்புறம் இப்படி மாற்றிக்கலாம். நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து ஏறிடலாம். எல்லா பஸ்ஸும் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறிடலாம். இப்போ வந்து இதுதான் நம்ம பஸ்ஸோட கண்ட்ரோலு. இப்போ நம்ம பஸ்ஸு கேமராவை மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கேமரா, அப்புறம் இந்த கேமரா, அப்புறம் வந்து நேராக்க கேமரா. எனக்கு வந்து எப்பயுமே இந்த கேமரா பிடிக்கும், அப்புறம் இந்த கேமரா பிடிக்கும். இந்த ரெண்டு கேமராவில் ஏதோ ஒன்று தான் பிடிக்கும். இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம பஸ்ஸு ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங்கில் இருக்கிற ஆரன்னு இங்கே பாருங்கள். இப்போ வந்து ஏன் ஆரன் அடிக்கலைன்னா, பஸ்ஸு வந்து இப்போ ஸ்டார்ட்டில் இல்லை இன்ஜினு, அதனால் இப்போ ஆரன் வந்து அடிக்கலை. இந்த ஆரன் பாருங்கள். இந்த ஆரன் அடிக்காதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம லைட்டை பார்த்துலாம். இங்கே பாருங்கள், லைட்டு பாருங்கள். இப்போ தான் நம்ம உள் ஸ்க்ரீன்லேருந்து பார்த்தா செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த லைட்டு ஆன் பண்ணுற லைட்டு, ஃப்ளாஷ் பண்ணுற லைட்டு. இப்போ நம்ம பஸ்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா பஸ்ஸும் போயிட்டுருக்கு, நம்ம தான் லேட் ஆகிட்ருக்கோம். இப்போ நம்ம பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் வந்து போட்டிருக்கு. நம்ம ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஆன் இருக்குது பாருங்கள் இங்கே. இப்போ வந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆரன் அடிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆரன் அடிக்குது. ஸ்டேரிங் ஆரன் இது நான் அடித்து காட்டினது. இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆரனு, செகண்ட் ஆரனு, தேர்ட் ஆரனு. இப்போ நம்ம பஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இப்போ நம்ம வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போ வாங்க கிளம்பிடலாம். இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேப் கொடுத்துருப்பாங்க கேம்லேருந்து, பஸ் கேம்லேருந்தே ஒரு மேப் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஸ்டேரிங் பக்கத்தில் ஒரு டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், அங்கே வந்து மேப் வந்து ஓடுது. நம்ம அந்த மேப் படி போகணும். இப்போ எல்லா பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. இந்த ஆம்புலன்ஸ்காரை வந்து எடுக்க மாட்டேங்கிறான் வண்டியை. இப்போ நம்ம ஆரன் அடிச்சிடலாம். முன்னாடி வந்து டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பஸ்ஸுக்காரையாந்து ஒரு காருக்காரன் இடிச்சிட்டான். அதனால் டிராஃபிக்காக இருக்குது, நமக்கு போக முடியாது. ரிவர்ஸ் எடுத்துடலாம். இப்போ என்ன வந்து சத்தம் கேட்குதுன்னா, அங்கே ஒரு டீம் பசங்க வந்து அங்கே நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு போய். இங்கே பாருங்க, கையை காட்டுறாங்க தம்பி. இந்த சத்தம் தான் கேட்டுட்ருக்கு, கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். நம்ம இந்த இடத்துக்கு தாண்டிட்டா நம்ம இந்த நாய்ஸ் இருக்காது. இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம கிளம்பிடலாம். இந்த கார்காரை வந்து இந்த பஸ்ஸை இடிச்சிட்டான், அதனால தான் மியூசிக் ஒரு சத்தமாக இருக்குது. இப்போ நம்ம போகலாம். இந்த பஸ்ஸு வந்து ஓட்டுறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ வந்து ரெயின் வந்துருச்சு, நம்ம வைப்பரை போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து போகலாம். இப்போ வந்து நம்ம ஆரன் அடித்து திரும்பிடலாம். ஏன்னா வண்டி நிறைய வரும், அதனால் நம்ம ஆரன் அடித்து தான் திரும்பணும். அப்புறமா வீடியோ பார்க்கணுங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் மட்டும் போடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக் மட்டும் ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க. இப்போ வந்து ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து போக முடியாது. ரெட் சிக்னல் க்ரீன் சிக்னல் போட தான் போக முடியும். இங்கே பாருங்கள், எல்லோரும் நிற்கிறாங்க வண்டியில்.
லாரியெல்லாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போகலாம். இங்கே பாருங்கள், எங்கே வர்ற ரோட்டில் எங்கே வராமல் இருங்க. சீக்கிரம் போகலாம் நம்ம. இப்போ வந்து அந்த மேப்பு படி நம்ம போகணும். இப்போ அந்த மேப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லோரும், கஸ்டமர்ஸ் எல்லாம். இப்போ நம்ம போகலாங்க, வாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜெல்லாம் எப்படி இருப்பாங்க, நல்லா இருக்குல்ல. இன்னும் மழை மட்டும் வராமல் தான் இருந்திருக்கும். மழை வந்து நின்றுடும், கொஞ்சம் நேரத்தில் நின்றுடும் மழை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நேராக பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ்லாம் பஸ் ஸ்டாப்பில். இப்போ நம்ம அங்கே போய் தான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு நம்ம எங்கே ட்ராப் பண்ண சொல்கிறேன், அங்கே அதுக்கு ஒரு மேப் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அதைப்படி செஞ்சால் நம்மளுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம பஸ்ஸுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யலாம். இப்போ பெயிண்ட்டு மாற்றலாம், பஸ்ஸு வாங்கலாம், புது பஸ், அதுக்கெலாம் காசு நிறையா சேர்க்கணுங்க. காசு நிறையா சேர்த்திங்கன்னா புது பஸ் வாங்கலாம். அப்புறம் ஸ்டேரிங் மாற்றலாம், முன்னாடி இது நம்ம அலைன்மெண்ட் வீல் போடலாம், ஸ்டேரிங் மாற்றிக்கலாம், ஆரன் மாற்றிக்கலாம். நான் வந்து அடுத்த பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு நல்லா செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி மாற்றுறது, லைட் போடுறது அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம நேராக போகலாம். இப்போ வந்து முன்னாடி நிறையா பஸ்ஸெலாம் போயிட்டுருக்கு. அதை சவாரி ஏற்ற தான் நிறையா பஸ்ஸு போகும். இந்த கேமில் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகலாம். கிராஃபிக்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க ஐயப்பன் கோவில். யாராவது ஒரு 5 பேர் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து சபரிமலை போகிற மாதிரி நம்ம போட்டுடலாம் வீடியோ பஸ்ஸில். நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நான் போடுறேன். இங்கே ஒரு சிலை மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம போகணும் சவாரிக்கு. இதுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டு இப்போ வந்து மழை விட்டுருச்சுன்னா வைப்பரை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வைப்பரை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெளியே ஓட்டலாம், இங்கே எப்படியும் ஓட்டிக்கலாம். இப்படி ஓட்டால் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும், அது இருந்தாலும் உங்களுக்கு அப்போல்லாம் வந்து இதே மாதிரி ஓட்டுறேன், அதனால தான் கொஞ்சம் மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ எல்லா பஸ்ஸும் போகுது. இப்போ நம்மளும் அப்படியே பின்னாடியே போகலாம். இப்படி வந்து வச்சாங்கன்னா கிளியராக தெரிய மாட்டேங்குது, நான் அப்படியே வச்சு ஓட்டிக்கிறேன். இப்போ வந்து காரு பைக்கு எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அது பின்னாடியே போகலாம், அப்படியே ஃபாலோ பண்ணி. நம்ம இது ஸ்டேரிங்கு பக்கத்தில் வந்து டிஸ்பிளே இருக்குது, அது தெரியும். நம்ம மேப் எங்கே போக சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். அப்படியே போயிட்டே இருக்கோம். அங்கே இருக்கிறது வந்து பெட்ரோல் பங்கு. இங்கே பாருங்கள், பெட்ரோல் பங்கு நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு சிக்னல் மாதிரி தெரியுதா? அப்போ நான் பாருங்கள், நான் இறங்கினா காட்டுறேன். இது வந்து பெட்ரோல் பங்க்கு. பெட்ரோல் தேவைன்னா பஸ்லேயே நமக்கு சொல்லிடும் பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு, அப்போ தான் நான் போடணும், இப்போ போட தேவையில்ல. இப்போ நான் போகலாம். லாரி பஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த கேமில் பிடிச்ச வரைக்கும் பஸ்ஸு ஓட்டுறதும் நல்லாயிருக்கு, கிராஃபிக்ஸுமே நல்லா இருக்குங்க. அப்படியே ஒரிஜினல் சிட்டி மாதிரியே போகுது பாருங்களேன், நல்லாயிருக்கும் இந்த கேம், எனக்கு பிடிச்ச கேமு. ஒரு லைக் மட்டும் போடுங்க நண்பர்களே ப்ளீஸ். இப்போ நம்ம இந்த சைடு தான் போகணும். இப்போ நம்ம டக்குன்னு போகலாம். கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே காய்ஸ், நான் கஸ்டமர்லாம் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். கஸ்டமரை ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து இங்கிட்ட சிட்டி ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சா, சரி அதான் அப்படியே உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டே காட்டலான்னு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படியே வாங்க போகலாம். இப்போ எல்லா வண்டியும் போயிட்டுருக்கு. அப்புறம் சுற்றி வரிசையாக தென்னை மரமாக இருக்குது. இப்போ நம்ம கேம் ஆரம்பிச்சிலேருந்து ஒரு வாட்டி கூட இடிக்கலை பஸ்ஸை. நான் வந்து கேமில் வந்து காரு பஸ்ஸு லாரி எல்லாமே நான் நல்லா ஓட்டுவேன் காய்ஸ், அதனால் எனக்கு நல்லா ட்ரைனிங் தெரியும் எனக்கு கொஞ்சம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கிராமம் மாதிரி வந்துருச்சு. பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் நெருக்கு சந்தில் நெருக்கு எல்லாம் வந்துருச்சு. அங்கே பாருங்கள் மழையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், மழை எதுவுமே வரல, ரெயின் எதுவுமே போயிடுச்சு, கிளியராக தெரியுது பாருங்கள், ரோடெலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். மழை, ஆஹா மழை இல்லைன்னு சொல்லி வாய மூட மழை வந்துச்சுங்க. நம்ம வைப்பரை போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பஸ்ஸில்.
வந்து நைட்டாகும் ஆகும் இந்த கேமில். அப்போ வந்து நம்ம செட் பண்ண வந்து இல்லை காசு சம்பாரிச்சு வந்து லைட்டு செட் பண்ணோம். அது செட் பண்ணால் நம்ம நைட்டு போகிறப்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க இப்படி திருப்ப நம்ம லாரிக்காரன் டே நம்ம லைட்டு போட்டோம் நின்று வந்துடுவான். அவன் பூந்து வந்துட்டு நம்மளை நிற்க வச்சு முன்னாடி போயிட்டான் அந்த லாரிக்காரன். இந்த சைடு பஸ் வந்துட்டுருக்கு, லாரி வந்துட்டுருக்கு, எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த போகிறான் பாருங்க முன்னாடி இந்த லாரிக்காரன் தான் நம்மளை நிற்க வச்சுட்டு போயிட்டான். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நம்ம போகிற மாதிரி நம்ம போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 5 பேராவது மேக்ஸிமம் போட்டால் தான் நான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நண்பர்களே, ப்ளீஸ் நண்பர்களே. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் வீடியோ போடணும் கொஞ்சம் ஐடியா வரும். இப்போ வந்து இந்த பஸ்ஸுக்கான வந்து நம்ம தாண்டி போகிறோம். ஐயோ இங்கே வண்டி இருந்துச்சு காய்ஸ். இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் காய்ஸ். இப்போ வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்தனால கொஞ்சம் வந்து விடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் வந்து போயிட்டே இருக்கோம். எப்பயுமே வந்து லொக்கேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த வாட்டி வந்து என்னென்னு தெரியல, லொக்கேஷன் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ரோடு போகிற சைடில் அப்படியே பாருங்களேன் மலையெல்லாம் எப்படி இருக்குன்னு. சைடு ரோடு வியூலாம் சூப்பராக இருந்துச்சா, சரி அதான் அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே காட்டிலான்ட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்து நான் பார்ட் 2 போடுறேன். அந்த பார்ட் 2ல் வந்து நான் வந்து டயர் எப்படி வாங்குறது, ஸ்டேரிங் எப்படி வாங்குறது, லைட்டு எப்படி போடுறது, வீல் மாற்றுறது எல்லாமே அவங்க சொல்கிறேன். அப்புறம் அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கலர்லாம் மாற்றி காட்டுறேன் பஸ்ஸில். நம்ம வரிசை எல்லாமே நம்ம செய்யலாம் அடுத்த கேம் பிளேயில். இப்போ நம்ம போகலாம். ரோடு அப்படியே கொடைக்கானல் ரோடு மாதிரியே இருக்குங்க பார்க்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோடு வந்து ரொம்ப நெருக்கமான குட்டி குட்டி ரோடாக இருக்குது. வண்டி பஸ்ஸெல்லாம் போகிறது கொஞ்சம் சிரமம் தான். முன்னாடி கார்லாம் போயிட்டுருக்கு. போலீஸ் வண்டியெலாம் போகுது. இந்த கேம் பிளேலேருந்து கொஞ்சம் பெருசாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் மட்டும் போடுங்க நண்பர்களே, ப்ளீஸ் நண்பர்களே. டிராஃபிக்கில் வந்து பஸ் வந்து நல்லா ஓட்டுறனா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நடுவில் கிராமம் மாதிரி போயிட்டுருக்கு ரோடு. இங்கே பாருங்கள் பள்ளத்தில் போய் விழுகுறான் பஸ்ஸுக்காரன், லாரிக்காரன். இப்போ நான் போயிட்டுருக்கோம். ஐயோ இங்கே பாருங்கங்க இடிச்சு நிப்பாட்டான் ஒரு வண்டிக்காரன். இந்த ரோட்லேயே நிப்பாடி வச்சுருக்கான் பாருங்கள், எப்படி நிப்பாடி வச்சுருக்கான். நம்ம எப்படி போகிறது சொல்லுங்கள். லாரிலாம் பெருசாக பஸ்ஸெல்லாம் பெருசாக இங்கே பஸ்ஸெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டுருக்கு கஸ்டமரை. எப்பயுமே அந்த லொக்கேஷன் வந்து கம்மியாக தாங்க கொடுப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். இந்த கேம் பிளேயில் வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த லாரிக்காரன் பாருங்கள் அடிச்சு நம்மளை முந்திரி போகிறதுக்கு அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான்.
இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணி போக போகிறோம் லாரிக்காரனை. ஆரம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ வந்து கொஞ்சம் ரோடு வந்து லாங்காக தான் போயிட்டுருக்கு கைஸ். நம்ம வந்து இந்த லைட் வந்து அமதி போட்டோம்னா வந்து இப்போ எய்த்தாப்பில் வரவங்க வந்து நின்றுவாங்க. நம்ம வந்து அமதி போட்டோம்னா அதுதான் லைட்டு போடுறது. இப்போ பாருங்கள் அந்த கார் வருதா, இங்கே பாருங்கள் லைட்டு போட்டால் நின்றுவாங்க. இப்போ நின்றுட்டாங்களா, அது மாதிரி தான் அதுதான் லைட்டு. ரோடு வந்து ரொம்ப சரிவில் போயிட்டுருக்கு. போலீஸ் வண்டிலாம் போகுது. ஐயோ மழை வந்துருச்சுங்க. ஐயோ அடிச்சு தூக்கிட்டேங்க. லைட்டு போட்டேன், நான் நின்று வரலாமே. போலீஸ்காரெல்லாம் போயிட்டுருக்குங்க முன்னாடி, அவன் பார்க்கல. போலீஸ்கார் இடித்து தள்ளியாச்சு. எனக்கு தெரிஞ்சு வெறும் கார் மட்டும் தான், டிரைவர் மட்டும் தான் வரையான்னு நினைக்கிறேன் போலீஸில். இல்லைன்னா பிடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம நைட் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நான் வந்து மேப்பில் வந்து நான் போய் பார்த்தேன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நெருங்கிட்டோம். நம்ம ரொம்ப தூரம் வந்தனால இப்போ கொஞ்சம் நெருங்கிட்டோம். இப்போ நம்ம போகலாம். இண்டிகேட்டர் போட்டு திருப்பணும் நம்ம கரெக்டாக, அப்போ தான் மற்றவங்க கரெக்டாக வருவாங்க. இப்போ நம்ம திருப்பியாச்சு. இப்போ நம்ம போகலாம். நைட் வந்து சிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மோடும் சரி, இந்த கேமும் சரி சூப்பராக. அப்படியே மேலாம் ஸ்கை எல்லாமே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க கேமில். ஐயோ ஏன்னா எல்லாம் நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ வண்டிக்காரங்க, ஐயோ ஸ்கிட்டு போட்டேன் வண்டிக்காரன். ஸ்டேரிங் ஓட்டுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்ன் வந்து ஆன் ஆயிடுதுங்க, என்னன்னு தெரில. எனக்கு வந்து இப்படி வச்சு ஓட்டுறதாங்க பிடிச்சிருக்கு இந்த கேமில். இன்டீரியர் வந்து சூப்பராக இருக்கா, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. டே லைட்டை போட்டு தானே வரேன், தேவைலாம் வந்து இடிக்கிறான் பாருங்க அவன். வீம்புக்குன்னு செய்கிறாங்க அவன். டே பார்த்து வாடா, வண்டி ஓடுத்தரலங்க அவனுக்கு. ஒரு வண்டிக்காரன் போயிட்டுருக்கான், இண்டிகேட்டர் போட்டு வரான் சைடு. நம்ம லைட்டை போடலாம். இங்கே பாருங்கள் அதே மாதிரி வண்டிக்காரன். இங்கே பாருங்கள், இங்கிட்டு இந்த வண்டி ஃபுல்லாகவே அப்படி தான் போகும் போல். அங்கிட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறாங்க, இங்கிட்டு இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறாங்க. இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். நம்ம ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஓட்டினதுக்கு வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்க போகுது. இப்போ வந்து பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கஸ்டமர்ஸ்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக கஸ்டமர்ஸ்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். இப்போ ஏறுவாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கஸ்டமர் கூட்டம் ஏறுறாங்க பாருங்கள். ஃபுல்லாமே நம்ம கஸ்டமர் இறக்கி விடணும் போய் இவங்களை எல்லாத்தையும். இறக்கிவிட்டால் நமக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும் கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ கஸ்டமர்ஸ்னு. இப்போ நான் வந்து ஓட்டிகிட்டு வந்தனால ஃபுல்லாக தூசியாக இருக்குது, பொல்யூஷன் ஆயிடுச்சு பஸ்ஸில் ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து ஸ்கிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஆள்லாம் ஏற்றியாச்சு. நம்ம அப்படியே யூடர்ன் போட்டு கிளம்ப சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே கிளம்பிடலாம் யூடர்ன் போட்டு. இப்போ வந்து நம்ம ஓட்டிகிட்டு வந்த வரைக்கும் பரவாயில்ல. இப்போ வந்து கஸ்டமர் வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நம்ம வந்து கரெக்டாக வந்து பஸ்ஸை மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு போகணும். இப்போ நம்ம போகலாம். வெளியே போகிறப்ப ஆர்ன் அடிக்கணும். இப்போ நம்ம போகலாம். இப்போ வந்து இந்த சைடு போகணும். இப்போ வந்து நம்ம போகலாம். இப்போ வந்து சிக்னல் போட்டாங்க கரெக்டாக. நம்ம வர்றப்போ நம்ம வந்து க்ரீன் சிக்னல் வந்து போட்டாங்க. இந்த லாரிக்காரன் வராங்க. இந்த லாரிக்காரன் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எங்கே போகிறோமோ அங்கே தான் திரும்புகிறோம் பாருங்க அவன். இப்போ நம்ம போகலாம்.
இப்போ நான் வந்து கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். டே தள்ளி போடா டே. இப்போ நான் போகலாம். முன்னாடி ஒரு பெரிய பஸ்ஸு போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக போயிட்டு இருந்துச்சா, அதான் ஏற்கனவே வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. இப்போ நம்ம மலைப்பகுதிக்கு வந்து வந்தாச்சு. நம்ம கஸ்டமர் இறக்கி விட போகிறதுக்கு ரீச் ஆக போகிறோம். இப்போ வாங்க நம்ம போகலாம். இந்த ஆர்ச் வந்துட்டாலே நம்ம கஸ்டமர் இறக்கி விட போகிறோம். கிட்ட வந்துருச்சு இடம். இந்த ஆர்ச்சை தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஆர்ச் வந்துருச்சுன்னா நம்ம சீக்கிரமாக போய் கஸ்டமர் இறக்கி விட இடம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த ஆர்ச் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. 2 பஸ்ஸு. டே போடா டக்குன்னு. இப்போ வந்து நிறைய பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஃபுல்லாருமே எல்லா பஸ்ஸுமே கஸ்டமர் இறக்கி விட தான் போகுது. டக்குன்னு போங்கடா டே. மலைப்பகுதினால கொஞ்சம் மெதுவாக தாங்க போகுது. லாரி பஸ் எல்லாமே போகுது. டக்குன்னு போடா. இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து லைட்டு போட்டோன்னா நின்றுட்டான். நம்ம திரும்புகிறப்ப அந்த லைட் போட்டனால நின்றுவான். நம்ம தூரத்தில் லைட்டு போட்டால் மட்டும்தான் நிற்பான். கிட்ட வந்து போட்டால் போட மாட்டான். இப்போ வந்து லொக்கேஷன் வந்து எங்கே காட்டுதுன்னா நம்ம பஸ்ஸோட சைடு பாருங்களேன், ஸ்டேரிங் சைடு அங்கே வந்து நம்ம காட்டுது பாருங்கள். லொக்கேஷன் எப்படி போகுதுன்னு காட்டுது. அந்த வழியில் நம்ம போகணும். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்பீங்க தனியாக இப்படி மட்டும்தான் டே இங்கே பாருங்கள் எப்படி வரான் பாருங்க. அவன் எப்படி வரான் பாருங்க. இந்த வேனை ஓட்டிக்கிட்டு நம்மளே வேகமாக போயிட்டு இங்கிட்டு போடா. டக்குன்னு போடா. நமக்கு வந்து பஸ்ஸுக்கு இதை போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க சவாரி மட்டும்தான் ஏற்றி இறக்க முடியுமான்னு கேட்பீங்க, தனியாக ஓட்ட முடியுதான்னு கேட்பீங்க. அதுக்கு வந்து வெளியே வந்து செட்டிங்ஸ் இருக்குது. உங்களை ப்ளே கொடுக்குறப்ப இருக்கும். இது கேட்கும் கஸ்டமராக ஓன் டிரைவான்னு கேட்கும். நீங்கள் ஓன் டிரைவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்ருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாம். கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு காசு கிடைக்கும். அது ஒன்று மட்டும்தான் பெனிஃபிட்டு. இப்போ நம்ம வந்து எவ்வளோ கிட்டங்க பாருங்கள், எவ்வளோ கிட்டையாக இருக்குது பாருங்கள். சந்தெல்லாம் நெருக்கி நம்ம வந்து பார்த்து ஓட்டணும் பஸ்ஸை. இப்போ நான் இந்த கேம் பேர் வந்து இந்த பஸ் கேம் சிமுலேட்டி. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், கேம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பஸ் ஸ்டாப் வந்து வந்துருச்சுங்க. அங்கே பாருங்கள் ஏரோ காட்டுது பாருங்கள். அங்கே தான் நம்ம நிப்பாட்டணும் பஸ்ஸை. இப்போ நம்ம நிப்பாட்டிடலாம். இப்போ வந்து பஸ்ஸை வந்து நிப்பாட்டியாச்சு. கஸ்டமர் யாரும் இறங்குறாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் இன்னொரு கஸ்டமர் இறங்குறாங்களா, வரிசையாக வந்து இறங்குவாங்க. நம்ம இறங்குனதுக்கப்புறம் பஸ் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நிறையா குட்டி குழந்தைங்களாம் சின்ன நிற்கிறாங்க பாருங்கள். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. பாதி பேர் இந்த கேமில் ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க கேமில் பாதி பேர். பாருங்கள் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தரமாக இருக்குல்ல. புகையெல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே நடுவில் பஸ் நிற்கிது. இப்போ வந்து இங்கே மேலே கேட்குறாங்க பாருங்கள், கண்டினியூவாக எக்ஸிட் டிரைவான்னு கேட்குறாங்க. நான் வந்து எக்ஸிட் டிரைவ் கொடுத்துடலாம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய் 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 பாய்.